வெல்கம் டு சாந்துரு மேக்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய காரணங்களும் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம கோர்ட் கேஸ் போட போகிறோம் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது ஃபைனலாக நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா எனக்குமே இது புதுசு. நான் ஒரு 3 லாயர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் ஓகே இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்து வந்திருக்கேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு உங்கள் சப்போர்ட் என்ன தேவை அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு இந்த வீடியோ வந்து என்ன நானே விளம்பரப்படுத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தெரியலாம். அப்படி தான் ஒரு சிலர் சொல்லிட்டு தெரியுறாங்க. ஓகே, ஏன்னா எனக்கு வந்து வேறு வேலையே கிடையாது. நான் இந்த எஸ்எஸ்சி ஜிடியை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் ஏதாச்சும் நடந்தால் தான் எனக்கு வந்து வருமானம் வரும். வேறு வேலையே இல்லை. எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் கிடையாது. இதை நம்பி தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட யூனிஃபார்ம் இருந்துச்சு. நான் வந்து 5 வருஷம் சிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணேன். என்கிட்ட 2 ஸ்டார் இருந்துச்சு. என்னைக்காச்சும் நான் யூனிஃபார்மில் வந்து வீடியோ போட்டிருக்கேன்னா, ஸோ யூனிஃபார்மில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா, ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க? ஸோ சப்ஸ்கிரைபருக்காகவோ விளம்பரத்துக்காகவோ வந்து நான் வீடியோ போடலை. ஒரு வீடியோவும் போடுறேன் அப்படின்னா எனக்கு தோணுச்சு ஒரு வீடியோ போட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு வீடியோலையும் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்க்கணும். கண்டென்ட்டை வச்சா எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சும்மானாலும் தோணிருச்சு உடனே ஒரு கேமராவை எடுப்போம், அப்படியே வந்து கிரவுண்டில் நின்று வீடியோ போடுவோம் அப்படிங்கிற மாதிரி என்றைக்கு நான் போட்டது கிடையாது. ஓகே, ஒவ்வொரு வீடியோவுக்கு முன்னாலையும் அரை மணி நேரம் வீடியோவாக இருந்தால் அரை நாள் அதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணி தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சரியா? ஸோ இதில் வந்து எனக்கு விளம்பரம் தேடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியமே இல்லை. எஸ்எஸ்சி ஜிடின்னு எடுத்துக்கிட்டாலே ஆல்ரெடி வந்து 1000க்கு மேலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஜிடிக்கு படிக்கிற எந்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்டாலும் சந்துரு மேத்ஸ் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் இன்னும் இதில் என்ன விளம்பரத்தை தேட போகிறேன்? ஸோ வீடியோ போடுறதா இருந்தால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போடணும். ஒரு ஃபோர்ஸில் ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க்கில் 3 ஸ்டார் இருக்கிறவருக்கு மண்டேல ஏதாச்சும் மூளை இருந்தால் அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வீடியோ போடணும். சரியா? நான் வந்து அந்த அந்த யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்தா அதிகமாக வேறு எதுவும் பேசலை. ஸோ இதில் அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அதாவது ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுற சொல்லிட்டேன்னா அதை நம்பிக்கிட்டு எல்லோரும் இருந்துருவாங்களாம். யாருமே ரன்னிங் பண்ணாமல் இருந்துருவாங்களாம். அவங்களோட நேரம் எல்லாமே விரயமாயிருமா, காசு பணம் எல்லாமே விரயமாயிருமா. அப்படி ஏதாச்சும் நான் சொல்லியிருக்கேன். உங்களை வந்து நீங்கள் ரன்னிங் பண்ணாதீங்க, நான் வந்து கேஸ் போட்டு திரும்ப உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண வச்சுருவேன், நீங்கள் எல்லோரும் ஃபெயில் ஆகுங்க நான் எப்போ சொன்னேன்னா, நான் எல்லா வீடியோலையுமே நீங்கள் எப்படியாச்சும் பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க, அதை தான் சொல்லியிருக்கேன். ஃபெயில் ஆனால் நம்ம வந்து ஃபெயில் ஆனவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சொல்லலையே. இது வரைக்கும் நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வந்து 4வது ரெக்ரூட்மெண்ட். ஓகே, இது வரைக்கும் இந்த மாதிரி கேஸ் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே சொன்னது கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் உண்மையிலேயே அப்பட்டமாக தெரியுது இதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, அதனால தான் நல்லா பண்ணுறவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னால் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணவங்க யாரும் வந்து இதில் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க, பாஸ் ஆகலை. ஓகே, என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியாமல், உண்மையிலே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் முட்டு கொடுக்கலாம். ஓகே, ஒன்று நீங்கள் வந்து கண்டுக்காமல் இருக்கலாம், ஆனால் முட்டு கொடுக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே வந்து என்னை இழுத்து விட்டு நான் வந்து ஏதோ விளம்பரத்தை தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பேசி நீங்கள் விளம்பரம் தேடுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரியா? ஸோ புரிஞ்சுக்கணும். இதில் நான் விடிய உட்காந்து யாரையும் வந்து கிரீவன்ஸ் ஃபைல் பண்ண சொல்லலை. நம்ம ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எவன்ட்டே ஒருத்தங்கிட்ட வந்து மெயில் அனுப்ப போகிறது கிடையாது. அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு இது தெரிய வரணும். ஏன்னா இது வந்து இந்தியா ஃபுல்லாக நடக்கலை, தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது. அது நம்ம சொன்னால் தானே தெரியும். சிஆர்பிஎஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு நம்ம மெயில் அனுப்பிச்சா தானே தெரியும். அதே மாதிரி ஆவடியிலே இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸருக்கு தெரியுமான்ட்டு தெரியாது. ஸோ அதையும் நம்ம வந்து தெரியப்படுத்தணும். ஓகே, பிஜி போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து சும்மா கிடையாது. ஓகே, இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியோட டிபார்ட்மெண்ட். ஓகே, அவங்களுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் போகுது அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒருத்தராவது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. ஸோ அட்லீஸ்ட் கொஷினாவது கேட்பாங்கல்ல, என்ன பண்ணுறீங்க, உண்மையிலே 400 மீட்டர் தான் இருக்கா, இல்லைனா 385 மீட்டரான்னு சொல்லி யாராச்சும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. 7 வீட்டில் உட்காந்துக்கிட்டு அடுத்தவனை குறை சொல்கிறத விட்டுட்டு பண்ணுறவனுக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லைனா நீங்கள் வந்து 7 உங்களோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. ஓகே, அதாவது இந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது, முட்டை போடுற கோழிக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். ஓகே, நான் 3 நாளாக வந்து எத்தனை லாயர்ட்டே வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3 பேர்கிட்ட பேசியிருக்கேன். பேசிட்டு ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ செலவும் ஆயிடக்கூடாது, எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிரீவன்ஸ் ஃபைல் பண்ணுறதுனால, இந்த மெயில் அனுப்புறதுனால யாருக்கு எவ்வளோ செலவாச்சு, யாருக்கெல்லாம் அவங்களோட டைம் வேஸ்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுவீங்களா? மற்ற டைமில் வந்து ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் டைம் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரி 12:30 மணிக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எனக்கு என்ன அவசியம்?
எனக்கு வந்து இனிமேல் யாரும் ஜாயின் பண்ண போகிறீங்களா? எனக்கு நான் எக்ஸாமுக்காக தான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் எல்லாரும் முக்கால்வாசி ஜாயின் பண்ணவங்க தான். இதுக்கப்புறம் நான் பண்ணாலும் பண்ணலாட்டி இதை கண்டுக்கிட்டாலும் கண்டுக்கலாட்டியுமே வந்து எக்ஸாமுக்காக என்கிட்ட ஜாயின் பண்ண போகிறவங்க ஜாயின் பண்ணத்தான் போகிறீங்க. ஓகே. தமிழ்நாட்டில் 3 வருஷத்துக்கு முன்னால் இருந்த கட் ஆஃபுக்கும் இப்போ இருந்த கட் ஆஃபுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு காரணம் யாருன்ட்டு நான் சொல்லணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கே தெரியும். ஓகே. சும்மா நாளும் விளம்பரம் தேடுறேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் வந்துக்கிட்டு என்றைக்கோ ஒரு நாள் வீடியோ போடுறது, அதில் வந்துட்டு அடுத்தவனை குறை சொல்கிறது, அதெல்லாம் கரெக்டு கிடையாது. ஒரு ரேங்க்கில் இருக்கீங்கன்னா அதுக்கான மரியாதையை வந்து காப்பாற்றிக்கணும். ஓகே. முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள். இல்லைனா என்ன நடக்குதுன்னு தெரியலை, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் இருக்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் கோர்ட் கேஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னால் எஸ்எஸ்சி ஜிடியில் மெடிக்கலில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தனால அவர் கோர்ட் கேஸ் போட்டு அவர் பக்கம் தீர்ப்பு வந்து அவருக்கு போஸ்டிங் வந்துச்சு. பட் அவர் அதே டைமில் வேறு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி அதுக்கு போயிட்டார். பட் அவர் பக்கம் தீர்ப்பு வந்து அவருக்கு வந்து போஸ்டிங் வந்துச்சு. ஓகே. மெடிக்கலில் அன்ஃபிட் ஆனவர் திருப்பி அவரை ஃபிட் பண்ணணும், இது ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபேவராக தீர்ப்பு வந்துருந்துச்சு. ஸோ அதே லாயர்கிட்ட தான் நான் வந்து பேசினேன். ஓகே. பட் அவருக்கு பர்சனல் இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சா என்னன்னு தெரியல, அவர் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் வரணும், தனித்தனியாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது எனக்கு கொஞ்சம் சரியாக படலை. ஏன்னா இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இந்த மாதிரி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். அவங்கக்கிட்ட வந்து நீ 25,000 30,000 செலவு பண்ணி ஒரு கேஸை ஃபைல் பண்ணு, ஆனால் அதில் வந்து உனக்கு ஃபேவராக வருமோ வராதோன்ட்டு டவுட் இருக்கும் அப்படின்னா அது அவங்களால முடியாது. ஓகே. அப்படி முடிகிறவங்க எதுக்கு வந்து ரோட்டில் படுத்துருக்கணும், விடிய விடிய தூங்காமல் ரன்னிங் பண்ணணும், இந்த வெயிலில் ஓடணும், மயங்கி விழணும். ஸோ அது காசு எடுக்கிறவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே. ஸோ அப்படினால எனக்கு அது வந்து அதில் வந்து உடன்பாடு இல்லை, ஒவ்வொருத்தரையும் ஃபைல் பண்ண சொல்கிறதுல. அது எல்லாராலையுமே முடியாது. ஓகே. ஸோ நான் என்ன நினச்சி இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவோம். அட்லீஸ்ட்டு அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபேவராக தீர்ப்பு வருதோ இல்லையோ, இனிமேலாவது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கொஞ்சமாவது வந்து நியாயமாக நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் எவனும் கேட்க மாட்டான், கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற தைரியத்தில் தான் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னால் சிவகங்கையில் மெடிக்கலில் இந்த மாதிரி தான் ஆச்சு. ஒரு வாரத்துக்கிட்ட தங்க வச்சு அதுக்கப்புறம் அன்ஃபிட் பண்ணாங்க, பிபி அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி. கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அவர் ஒப்பீனியன் ஓகே தான்னு சொன்னாலும் அதுக்கப்புறமும் அன்ஃபிட் பண்ணாங்க. ஸோ அப்போவே வந்து நான் நிறைய பேர்ட்ட சொன்னேன், கேஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தர் தான் நான் சொன்ன அந்த ஸ்டூடெண்ட். ஓகே. 2 பேர் அந்த மாதிரி போயிருக்காங்க. 2 பேருக்கும் ஃபேவராக வந்து தீர்ப்பு வந்திருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம பண்ணால் இதில் வந்து ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதில் நான் வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்கள இன்வால்வ் பண்ணணும், பண்ணாமல் வந்து அது நடக்காது. ஆனால் அதில் ஃபுல்லாகவே நான் வந்து செலவை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மொதல் வீடியோவில் வந்து அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு கேஸாக ஃபைல் பண்ணால் மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து புவர் பேக்ரவுண்டில் வந்து வந்தவங்க. நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபீஸே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதுலேயே நிறைய பேர் வந்து டிஸ்கவுண்ட் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபீஸே நிறைய பேர் வந்து பே பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்ககிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி காசு செலவு பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்காது. அதனால் நான் இன்னொரு லாயர்கிட்ட வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கறதுக்காக ரெடி பண்ணேன். பட் அவருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை. அவரோட பிஏ தான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. பேசுகிறேன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஓகே. அடுத்து 3ஆவதாக இன்னொரு லாயர்கிட்ட பேசினதுக்கப்புறம் அவர் தான் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஸோ அவரை வச்சு தான் நம்ம வந்து இந்த கேஸை வந்து மூவ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு கேஸ் தான் ஃபைல் பண்ண போகிறோம். அது எல்லாருக்கும் சேர்த்து தான். இது வரைக்கும் ஃபெயில் ஆனவங்களுக்கு, இனிமேல் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு, அடுத்தடுத்த வருஷம் நடக்க போகிற ரெக்ரூட்மெண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து இது வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகே. உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அந்த மாதிரி ஒரு ஃபைல் அட்லீஸ்ட் கேள்வி கேட்குறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவங்க வந்து இனிமேலாவது கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு 400 மீட்டர் கிரவுண்டை 385 மீட்டர்னு சொன்னால் எவனும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு வராது இனிமேல். ஓகே. கண்டிப்பாக கேட்பாங்க, யாராச்சும் ஒருத்தர் வந்து இதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையாவது வந்து கிரியேட் பண்ணணும். அதுதான் என்னோட அல்டிமேட் எய்மே. ஓகே. இதில் வந்து நம்மளுக்கு ஃபேவராக வருதோ இல்லையோ, ஆனால் அட்லீஸ்ட் கேள்வி கேட்குறோம்னு தெரிஞ்சால் இனிமேல் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அவங்க இஷ்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. நியாயமாக கரெக்டாக என்னவோ அந்த ரூல் படி பண்ணுவாங்க. ஓகே. இதுதான் நம்மளோட மெயின் எய்மே. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதில் வந்து மத்தியானம் ஓட விட்டது. ஃபஸ்ட்டு டேயில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கிட்ட ஓட விட்டது. பட் நான் லாயர்கிட்ட கேட்டப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இதை நம்ம வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.
பட் நம்மளுக்கு தெரியுது ஒருத்தன் 7 மணிக்கு ஓடுறான், அவனுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஒருத்தன் 1 மணிக்கு ஓடுறான், அவனால் ஓட முடியாது. அவன் நல்லா ஓடுறதுனால ஓட முடியாது. அது தெரியுது. இதில் வந்து நியாயம் இல்லை தான். பட் இருந்தாலும் இதை மட்டும் ஒரு பாயிண்டாக வச்சு நம்ம வந்து பண்ண முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் சாண்ட் போட்டிருந்தது நாள் போனவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. பட் அடுத்தடுத்த நாள் போனவங்க அது நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படினால நம்ம இதை சொல்லி இப்போ அதை போய் அவங்க வெரிஃபை பண்ண போனாலும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகே. ஸோ அப்போ இதுவுமே வந்து ஒரு வேலிட் பாயிண்டாக இருக்காது. லேப்ஸ் கவுண்ட் பண்ணுறது, ஓகே, கவுண்ட் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதுவும் கஷ்டம். இதனால் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. நல்ல டைமிங் வச்சுருக்கிறவங்க 22 நிமிஷத்துலேயே வந்து 21 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 12 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகே. ஸோ இதுவுமே வந்து பிரச்சனை தான். பட் இருந்தாலும் இதில் வந்து உங்களோட தப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்துடும். நீ தானே கரெக்டாக கவுண்ட் பண்ணணும், மற்றவங்களாம் கவுண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் வரும். ஓகே. ஸோ அப்போ இதை நம்ம வந்து மெயின் பாயிண்டாக சொல்ல முடியாது. பட் இந்த ஒரு பாயிண்டாக சொல்லலாம். ஓகே. இதுவுமே நம்ம டவுட் இருக்குது, இதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே. வெரிஃபை பண்ணுறப்போ உண்மையிலே இது 400 மீட்டர் கிரவுண்டு தான்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து திரும்ப ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிடும், அவங்களுக்கு நோட்டீஸ் போகும். அப்போ அதுக்கப்புறமாவது அவங்க வந்து அந்த டிஸ்டன்ஸை இந்த இதை மூடி மறைக்கிறதுக்காகவாச்சும் வந்து டிஸ்டன்ஸை கரெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அடுத்து வர்றவங்களுக்காச்சும் ஒரு நியாயம் கிடைக்கும்ல. ஓகே. ஸோ இது வந்து கண்டிப்பாக தெரியுது. ஓகே. ஏன்னா சிஆர்பிஎஃப் ஆவடியில் ஆல்ரெடி ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கான ஃபிசிக்கல் அட்டன் பண்ணிட்டு வந்த அதே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ ஜிடிக்காக அட்டன் பண்ணுவாங்க சொன்னது தான். ஓகே. அப்போ அது 400 மீட்டர்னு சொன்னால் அதே கிரவுண்டு தான் இப்போ வச்சுருக்காங்க, எந்த சேஞ்சுமே பண்ணலை. ஆனால் இப்போ இதில் வந்து 385 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இது இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது கூட கிடையாது. 22 நிமிஷத்தில் நார்மலாக கம்ப்ளீட் பண்ணுற ஒருத்தன் இங்கே செலெக்ஷன்னு வர்றப்போ கண்டிப்பாக இதை விட கம்மியான டைமில் தான் கம்ப்ளீட் பண்ணுவான். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஓகே. நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை விட கண்டிப்பாக செலெக்ஷனில் போய் உங்களுக்கு கம்மியான டைம் தான் எடுக்கும். ஏன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உயிரை கொடுத்து ஓடுவீங்க. ஓகே. இதாண்டா ஃபைனல் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓடுறப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போடுறப்போ கண்டிப்பாக டைம் கம்மியாக தான் ஆகும். எக்காரணத்தை கொண்டும் டைம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் 22 நிமிஷத்தில் நான் ஓடிருக்கேன், 23 நிமிஷத்தில் நான் வந்து பெஸ்ட்டு டைம் வச்சுருக்கேன், எப்போவுமே நான் வந்து 23 நிமிஷத்துக்கு மேலே போனதில்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறவங்க 24 நிமிஷத்துக்குள்ளே வர முடியாமல் போயிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஒருத்தர் 2 பேர் வரலன்னா பிரச்சனை இல்லை. அவங்க அன்னைக்கு அவங்களுக்கு பாடியில் எனர்ஜி இல்லாமல் இருந்திருக்கலாம், அன்னைக்கு அவங்க வந்து சரியாக பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் 1 இல்லை 2 இல்லை நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. யாரெல்லாம் 24லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே வந்து ஃபெயில் ஆனீங்களோ அவங்க எல்லாருமே நான் சொன்ன இந்த கேட்டகரியில் தான் இருப்பீங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இதுலேருந்தே தெரிய வருது. ஓகே. இதுலேருந்தே தெரிய வருது கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லைனா ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் ட்ராக்கில் ஓடினாலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நல்லா ஓடுறவன் 22 நிமிஷத்தில் ஓடுறவன் எப்படி ஃபெயில் ஆவான்? ட்ராக்கில் ஓடினாலும் கண்டிப்பாக அவன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் ஒன்று அதிகமாக எடுப்பானா? அதிகமாக வராது. அப்படியே வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் அதிகமாக எடுப்பானா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் இவ்வளோ டைம் வந்து ஃபெயில் ஆகிறவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 நிமிஷத்துக்குள்ளே ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே வந்து பாஸ் ஆக வேண்டிய ஆட்கள். அதில் நிறைய பேருக்கு வந்து ஃபைனல் அட்டெம்ப்ட். அது மட்டும் இல்லை, இப்போ அவங்க சொல்கிற மாதிரியே இப்போ 385 மீட்டர்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இதை 13 ரவுண்டுன்னு எடுக்கிறப்போ 5005 மீட்ரு வருது. 5 மீட்டர் எக்ஸ்ட்ரா வருது. 5 மீட்டருங்கிறதெல்லாம் ஒரு இதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா ஒரு சிலர் வந்து ஃபெயில் ஆனவங்க எப்படி ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க 24 நிமிஷம் 00 செகண்ட்ஸ் 25 மைக்ரோ செகண்டில் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகே. ஒரு செகண்ட் கூட அவங்க எக்ஸ்ட்ரா எடுக்கலை, மைக்ரோ செகண்ட் தான். ஒரு செகண்டில் ஒரு பகுதி தான் அவங்க எடுத்த டைமில் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ மைக்ரோ செகண்ட் அப்படிங்கிறப்போ இந்த 5 மீட்டர் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாலே வந்திருப்பாங்கல்ல, 24 நிமிஷத்துக்கு முன்னாலே வந்திருப்பாங்கல்ல. ஸோ இப்படி இருக்காங்க. இப்படி எனக்கே வந்து ஒரு 3 ஸ்டூடெண்ட் வந்து அனுப்பியிருக்காங்க. எத்தனை பேர் வந்து அனுப்பாமல் இருக்கீங்கன்ட்டு தெரியலை. ஓகே. ஸோ அப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இதில் தான். இதில் டவுட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் நம்ம காட்ட போகிறோம். ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்க இந்த வருஷம் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை 385 மீட்டர்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் இப்படி பார்டரில் வந்து ஃபெயில் ஆனவங்க, மைக்ரோ செகண்டில் ஃபெயில் ஆனவங்க, இதெல்லாம் ப்ரூஃபாக வச்சு நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம். மெயினாக நம்மளோட ஃபோக்கஸ் இந்த ஒரு பாயிண்டில் தான் இருக்க போகுது. ஏன்னா இதுதான் வேலிட் பாயிண்டாக இருக்கும். மற்ற பாயிண்டாக நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம அதை ஒரு பாயிண்டாக சொன்னாலும் அதை வந்து அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஓகே. ஸோ நம்ம மெயினாக இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபைல் பண்ண போகிறதுல நம்மளோட டிமாண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போட போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸருக்கு அகேன்ஸ்டாக ஏதாச்சும் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நமக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நியாயமாக நடக்கணும். ஓகே.
எல்லா இடத்துலையும் எப்போவுமே 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இங்கே மட்டும் ஏன் 5.2 கிலோமீட்டராக மாறுச்சு, 200 மீட்டர் ஏன் அதிகமாக வந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து மாறணும். எக்ஸாக்டாக 5 கிலோமீட்டர்னா 5 கிலோமீட்டர் தான் எங்களுக்கு இருக்கணும். ஓகே. ஸோ ஆல்ரெடி ஃபெயில் ஆனவங்களுக்கு இது வந்து ப்ரூவ் ஆணுச்சு அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி 400 மீட்டர் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு வந்து ரீகண்டக்ட் பண்ணணும். ஃபெயில் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து மறுபடியும் ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணணும். இனிமேல் வர்றவங்களுக்கு எக்ஸாக்டாக 5000 மீட்டர் தான் இருக்கணும், 5 கிலோமீட்டர் தான் இருக்கணும். ஓகே. இதுதான் நம்ம வந்து எய்ம் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்படி பண்ணாலே, இதை சேஞ்ச் பண்ணாலே இப்போ ஃபெயில் ஆனவங்களில் பாதி பேர் பாஸ் ஆயிடுவாங்க. அடுத்து வர போகிறவங்களுக்கு யாருக்குமே மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்காது. கிரவுண்டில் ஓடினாலும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஏன் இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, கிரவுண்டு அப்படிங்கிறது வந்து நார்மலாக ரவுண்டாக 200 மீட்டர், 400 மீட்டர், 600 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க பாட்டுக்கு திடீர்னு 385 அப்படின்னு சொல்கிறத யாராலையுமே நம்ப முடியாது. ஓகே. அதே கிரவுண்டு அப்படியே இருக்குது. இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்எஃப்ஐடின்னு வந்தது தான் அவங்களுக்குமே வந்து ஒரு ப்ரெஷர். ஓகே. ஆர்எஃப்ஐடி ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு, எவன் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, எவனும் கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்ட்டு இவங்க இஷ்டத்துக்கு இது 385ன்னு ஒரு கால்குலேஷனை போட்டாங்க. 5000 வரணும்னா எத்தனை வைக்கலாம், 385 வைக்கலாமா, அப்போ 385 மீட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஓகே. ஏன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறாங்க, சார் அதாவது 2ஆவது ட்ராக்லேயே 3ஆவது ட்ராக்லேயே ஓடினா டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. 2ஆவது ட்ராக்லேயே ஓடிட்டு இருக்க போகிறான் ஒருத்தன், நடுவில் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ வேணால் ட்ராக் மாறுவாங்க. மற்றபடி முக்கால்வாசி ஓடுற எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபஸ்ட் ட்ராக்ல ஓடினா தான் நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்குதுன்ட்டு. அதுவும் எக்ஸாக்டாக எப்படி 200 மீட்டர் அதிகமாக வரும்? ஏன்னா ஸ்மார்ட் வாட்சில் வந்து அவங்க கரெக்டாக ரைட் பண்ணியிருக்காங்க, 200 மீட்டர் அதிகமாக வந்திருக்கு. ஓகே. எக்ஸாக்டாக எப்படி 200 மீட்டர் அதிகமாக வரும்? ஸோ இருக்கிறது தான் வரும். ஓகே. 2ஆவது ட்ராக்ல ஓடினால 200 மீட்டர் எக்ஸாக்டாக வரும் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு இந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எல்லா சப்போர்ட்டும் நான் கொடுத்துருவேன். 100% இதில் நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் வந்துட்டு போகிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இல்லை அதுக்கும் என்னால் முடியாதுன்னா அதுக்கும் நான் கொடுக்குறேன், பிரச்சனையே கிடையாது. ஓகே. இதில் நீங்கள் ஃபிசிக்கலாக எனக்கு ஒரு 5 பேராச்சும் மினிமம் வேணும். ஓகே. இதில் வந்து வில்லிங்காக இருக்கிறவங்க, பாதிக்கப்பட்டவங்க, உண்மையிலேயே நான் வந்து நல்ல டைம் வச்சுருந்தேன் சார், இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தனால தான் நான் ஃபெயில் ஆனேன் அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு ஒரு 5 பேராச்சும் வேணும். ஓகே. அவங்களுமே வந்து சென்னைக்கு வந்துட்டு போகிற டிஸ்டன்ஸில் இருக்கணும். இல்லை நான் வெளியூர் தான் ஆனால் நான் வர்றேன் அப்படிங்கக்கூடிய வில்லிங்னஸ் இருக்கிறவங்க மட்டும் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சந்திரமாஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து இந்த கூகுள் ஃபார்ம் கொடுத்துருந்தேன். அதில் கண்டமானிக்கே ஃபெயில் ஆனவங்க எல்லாரும், நார்மலாக நான் 26 நிமிஷத்தில் ஓடுவேன் சார், நான் இதில் ஃபெயில் ஆகிட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஃபெயில் ஆனது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து செலெக்ஷன் பண்ணி 5 பேரை தேடுறதே எனக்கு பெரிய வேலையாயிரும். ஸோ அதனால் நான் இப்போ கேட்குறது என்ன அப்படின்னா, உண்மையிலே நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து 23 இல்லைனா 24க்குள்ளே தான் வரும். இங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து ஃபெயில் ஆனேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் சந்திரமாஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே. நியாயமாக நீங்கள் வந்து இதில் பாஸ் ஆக வேண்டியவர் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 5 பேராச்சும் இருக்குங்களா, ஒருத்தர் இருந்தால் கூட போதும், என்னால் வந்து பண்ண முடியும். ஓகே. ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி மாதிரி நான் யோசித்தேன். 10 பேர்கிட்ட இருந்தால் கூட ஓகே தான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதில் இந்த 5 பேரை தவிர்த்து உங்கள் எல்லார்கிட்டே இருந்து எனக்கு என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்னா, உங்கள் எல்லாரோட ரிஜெக்ஷன் ஸ்லிப்புமே வந்து எனக்கு தேவை. அதுக்காக எல்லாரும் அனுப்பிச்சிட்டு இருக்காதீங்க. இதில் 25 நிமிஷத்துக்குள்ளே ஃபெயில் ஆகிருப்பீங்கல்ல, அதாவது 24லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே வந்து ஃபெயில் ஆகிருப்பீங்கல்ல, அந்த ஒரு நிமிஷம் கேப்பில் ஃபெயில் ஆகிருப்பீங்கல்ல, அவங்களோட ரிஜெக்ஷன் ஸ்லிப் எத்தனை இருக்குதோ அத்தனை வந்து எனக்கு தேவை. ஓகே. ஸோ அதை நீங்கள் சந்திரமாஸ் ஆப்பில் சேட்டில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே. அதை எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி இங்கே போகக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட வந்து அனுப்புகிறேன். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் எல்லாரும் பண்ண வேண்டியது. உங்களோட ரிஜெக்ஷன் ஸ்லிப்பை மட்டும் எனக்கு வந்து அனுப்புவீங்க, சந்திரமாஸ் ஆப்பில் சேட்டில் அனுப்புங்க. அதுவும் 25 நிமிஷத்துக்குள்ளே ஃபெயில் ஆனவங்க மட்டும் அனுப்புங்க. ஓகே. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்களோ அவங்க ஒரு 5 பேராச்சும் வந்து எனக்கு தேவை. ஓகே. சென்னை ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து வேணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஹெட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ இதுலையும் அட்டன் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸும் எனக்கு தேவை. அந்த மாதிரி ஆல்ரெடி 1-2 பேர் சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் 2-3 பேர் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் சொல்ல முடியும், நான் அட்டன் பண்ண அப்பவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, இப்போவும் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம ஒரு விட்னஸாக வந்து எடுக்க முடியும். ஓகே. ஸோ அடுத்து இதுக்கு முந்தின ஜிடியில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், ஃபைனல் ரிசல்ட்டில் வரல. அதாவது இதுக்கு முந்தின ஜிடி ஃபிசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாஸ் பண்ண ஸ்லிப்பும் என்கிட்ட இருக்குது, இப்போ ஃபெயில் ஆன ஸ்லிப்பும் இருக்குது. அப்படிங்கிறவங்களோட அந்த ஸ்லிப்பும் தேவை. அவங்க வரணும்னு கூட அவசியம் இல்லை. லாஸ்ட் டைம் பாஸ் பண்ணேன், இப்போ ஃபெயில் ஆயிருக்கேன், அந்த 2 ஸ்லிப்பையும் சேர்த்து அனுப்புங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வரக்கூடிய இந்த 5% வந்து அவங்களோட ரிஜெக்ஷன் ஸ்லிப்பு,
அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்மிட் கார்டு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இதில் ஒருத்தர் கூட வரலன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா இதில் ஃபைனலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தான். நீங்கள் போனால் தான் வேலை நடக்கும். மற்றபடி நான் பேக்ரவுண்டில் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். லாயரையும் பேசி ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. அவருமே எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாரு. அதுக்கான செலவும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்னால் வந்து என்ன பண்ண முடியும்ட்டு எனக்கு தெரில. ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நம்ம வந்து நாளைக்கு கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கலாம். நாளைக்கு லாயர் ஃப்ரீயாக இருப்பார். ஸோ நாளைக்கே ஃபைல் பண்ணுறது டவுட்டு தான். பட் திங்கக்கிழமை கண்டிப்பாக ஃபைல் பண்ணுவார். பட் நாளைக்கு இதுக்கு தேவையான எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு ஃபைல் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நாளைக்கு லாயரை பார்க்க போகணும். சென்னை ஹைகோர்ட் ஏரியாவில் தான் அவர் இருக்கிறாரு. அங்கே தான் நீங்கள் வந்து பார்க்க போகணும். ஓகே. ஸோ எத்தனை பேர் இதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் சென்னையில் இருந்தோன்னா நானும் கண்டிப்பாக வந்திருப்பேன். நான் இப்போ சென்னையில் இல்லை, கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னால என்னால் இப்போதைக்கு வர முடியாது. ஓகே. இப்போ பாப்பா பிறந்திருக்கனால அவளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஓகே. அதனால் இல்லைனா கூட நான் விட்டுட்டு வந்துடுவேன். ஓகே. ஸோ இல்லை கண்டிப்பாக நான் வந்தே ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நான் வருவேன். ஓகே. ஸோ நான் லாயர்கிட்ட எல்லாமே பேசிட்டேன். நீங்கள் போய் அவர் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும். அவர் கேட்குற இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்தா போதும். இதில் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டாம். ஓகே. நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எதுவும் பண்ண மாட்டேன். நான் ஓப்பனாக வீடியோ போடுறேனே, அப்போ என்ன ஏதாச்சும் பண்ணியிருக்கணுமே, அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் நியாயமாக கோர்ட்டு மூலமாக தான் மூவ் பண்ணுறீங்க. ஆல்ரெடி அப்போ மெடிக்கலுக்காக கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கு எதுவும் ஆச்சா? எதுவும் ஆகாது. ஓகே. ஸோ இதில் பயப்படுறதுக்கு 1% கூட எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஓகே. எந்த ஒரு ரீசனுமே இல்லை. அதனால் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சைட்லேருந்து நான் 3 நாள் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ எஃபோர்ட் போட்டு ஃபைனலாக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதை இதுக்கப்புறம் மூவ் பண்ணி கொண்டு போக வேண்டியது நம்ம கையில் இருக்குது. என்னோட கையில் மட்டும் இல்லை, உங்களோட கையில் மட்டும் இல்லை. கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். ஆனால் தனியாக இனிமேல் என்னால் எதுவும் பண்ண முடியாது. உங்களாலையும் தனியாக பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ணணும் அப்படின்னால, மற்றபடி இது 2 பேரும் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அட்லீஸ்ட் இதில் வந்து நம்மளுக்கு ஃபேவராக வரும் வராதுன்னு நம்மளால் சொல்ல முடியலாட்டியும் இனிமேலாவது வந்து கரெக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிய வரும். ஓகே. ஸோ அப்போ இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு ஃபிசிக்கல்னு வைக்கிறாங்க, இந்த மாதிரி சிஏபிஎஃப்லேருந்து ஃபிசிக்கல்னு வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பயம் இருக்கும். நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, கேட்குறதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருக்கும். அதையாச்சும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.